தக்காளி வந்து நல்லா வணங்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கீரை போட்டுக்கலாம். பூண்டு சோம்பெல்லாம் போட்டு அரைச்சங்காட்டி நல்லா மணமாக இருக்குது அரைச்சது. பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, வணங்கிருச்சுன்னா கொஞ்சமாயிரு. கீரை எப்போவுமே பார்த்த உடனே என்னடா இவ்வளோ இருக்குது கீரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம உப்பு போடக்கூடாது. எப்போவுமே அது வணங்கினதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் எல்லாம் புதுசுலலாம் ஃபஸ்ட் டைம் செய்யும் போதெல்லாம் என்னடா இவ்வளோ கீரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உப்பு நான் நிறைய போட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். நல்லா கீரை வந்து எப்போவுமே வந்து மூடி போட்டு குக் பண்ணக்கூடாது, திறந்து வச்சு தான் குக் பண்ணணும். பதினஞ்சு பேர் பார்த்துட்ருக்குறீங்க. யார் எங்கேருந்து பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்குவேன். நீங்கள் யார், என்ன, எந்த ஊரில் இருந்து இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபரை வந்து கூட பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. நல்லா வணங்கிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, அந்த கீரையிலேருந்து தண்ணி விடு. ஹாய் கைஸ், 2 பேர் பார்த்துட்ருக்குறீங்க. எங்கேருந்து நீங்கள், எந்த ஊர், உங்கள் ஊர் என்ன, உங்கள் நேம் என்ன எல்லாம் சொல்லுங்கள். இப்போ நாம் அரைச்சி வச்சது வந்து இப்போவே போடக்கூடாது. ஏன்னா கீரை வந்து ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் தான் அதை அரைச்சி ஊற்றுனதை போடணும். வேகட்டு கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு. நம்ம பருப்பு போட்டு வந்து அந்த பாசி பருப்பு போட்டு நாம் வேக வச்சு தான் கூட்டு மாதிரி பண்ணுவோம். ஆனால் அது சில டைம் வந்து லேட் ஆகும், சில டைம் வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்கு வந்து டைம் இருக்காது. அந்த டைமில் வந்து இது வந்து டக்குன்னு பண்ணிடலாம், டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். நீங்கள் மெசேஜ் பண்ணுறது எனக்கு வரமாட்டேங்குதா இல்லை நீங்கள் பண்ணலையான்னு தெரியல, எதுவுமே வரமாட்டேங்குது.